ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சித்ரா வீட்டு லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல வருஷம் கழித்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் சினிமாவுக்கு போயிருந்தோம். ஆடி 18 அன்னைக்கு நிறைய பிளான்லாம் போட்டிருக்கோம் சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையும் அது போக முடியாத சூழ்நிலை அமைஞ்சிரும். வேலைன்னு இவங்க வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் தான் லீவு. அந்த லீவை வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் அதிகபட்சமாக சினிமாவுக்கு போகவே மாட்டேன். நான் யார் கூடயாவது போயிட்டு வந்துடுவேன். நானும் இவங்களும் போனதே கிடையாது. பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷம் கழித்து போனது ஆடி 18 அன்னைக்கு. சூப்பர் படம். அவ்வளோ வருஷம் கழித்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படம் பார்த்ததுக்கான ஒரு மன திருப்தி சூப்பராக இருந்துச்சு படம். அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அன்பு வெளிப்படுறதுக்கான ஒரு படம் இது. குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு, சரியான சிரிப்பு. அவ்வளோ பாசம், அன்பு எல்லாமே வெளிப்படையாக இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் இது அமைஞ்சிருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.